guys, welcome back. இன்னைக்கு சண்டே லஞ்ச் டைம்ல லஞ்ச் கிடையாது, இது லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்றது ஒரு கலர்ஃபுல் ஐஸ்கிரீம். இவங்க எது செஞ்சாலும் நேச்சுரலாக தான் செய்வாங்க, ஆர்டிஃபிஷியல் கலரிங்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல். என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ஹோம்மேட் மில்க் குல்பி ஐஸ் சம்மர் டெசர்ட் ரெசிபின்னு போட்டிருக்காங்க. நான் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் ஒரே ஒரு தரங்க. இது என்ன ரெஸ்டாரண்ட்? அது அடையார் ஆனந்த பவனா ஏதோ அடையார் ஆனந்த பவன் நினைக்கிறேன், எக்மோரில். அங்கே போய் சாப்பிட்டு கவரில் ஒரு குல்ஃபி வச்சு கொடுத்தாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு அந்த குல்ஃபி சாப்பிட்டு வந்து வேனில் ஏறணும். இது ஒரே ஒரு தரம் தான் நான் வாழ்க்கையிலே குல்ஃபி சாப்பிட்டுருக்கேன். நீ அதுவும் மிஸ்டி அதுவும் சாப்பிட்டதில்ல. நல்லா தான் இருந்தது. ஒரே ஒரு தரம் அடையார் ஆனந்த பவன். ஆமாம், கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருந்தது, பட் சூப்பராக இருந்தது. ஸோ இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போயிடும். ஸோ இது வந்து லஞ்ச் ரெசிபி கிடையாது, போஸ்ட் லஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட். பார்த்துடலாமா? இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. அச்சி இந்த ஷேப்ல தான் இருக்கு. எல்லாரும் வாங்க. நான் வேற டீ பண்ணி கொண்டு வந்தா டீ போட்டு பசுவம் பாலே பால் கரெக்டா இருக்கு. எல்லாம் நம்ம சுண்ட காய்ச்சி பால் குடிக்கணும். சர்க்கரை நீ கிண்டிட்டே இரு. என்ன திரும்பி கணக்கு தாத்தா முக்கா கணக்கு சொல்லுங்க. கடாயை இல்லாட்டி சட்டி கட்டி ஊற்ற தூக்கி அது நடந்து ஊற்ற முடியாதுல்ல. புளி கரண்டி எடுத்து ஓ பழமெல்லாம் போடுறாங்க. இதுல அந்த கலர் எடுத்துறாங்க, கலர்ஃபுல் ஐஸ்கிரீம். ஆமாம், பழம் போட்ட குல்பியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டது இல்லைங்க. இவங்க குல்பி கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் போல. அது என்னங்க பேரு? குல்பி. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதான் சொன்னேன், இவங்க எக்ஸ்பென்சிவான குல்பி. இதெல்லாம் நம்மளால வாங்கி திங்க முடியாது சார். ஆனா நம்ம கடையில வாங்குறது சும்மா வெறும் 4-5 முனக்குன ஏலக்கா இப்பவே கிட்டியா இருக்கும்போது நான் கொஞ்சம் எல்லாம் கலக்கி விட்டுக்க. பொடியா நறுக்கின பிஸ்தா பருப்பு இது சேர்த்தே போட்டு விடுங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. பொடியா நறுக்கின பாதாம் பருப்பு, புளிஞ்சி எடுத்த சிகப்பு டிராகன் பழத்து சாறு, சத்தான நீல கடல் பாசு பொடி. சத்தான பொடிங்கிறது. அந்த ரெண்டு கலர் பாருங்க எவ்வளவு எனக்கு அட்ராக்டிவா இருக்கு. அது ரெண்டு
உஜாலா சொல்லிட்டீங்களா? ஐயா எங்களை பார்க்க அந்த 3 குரங்கு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கா? நாங்கள் கூட வேற மாதிரி இருக்கு. பாதாம் பருப்பு ஒரு நல்ல ஓரத்தை உள்ள அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ரெடி. இங்கே நல்லா சுத்தம் பண்ணி போறோம்பா. நல்லா கை எடுத்து போட்டு ஐஸ்ல பார்த்தோம்னா கொதிக்க கூட பைக்கில் அங்கிட்டு தூக்கி போட்டாலும் அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அந்த பக்கம் போட்டுருவேன். ஒரு நேரம் அப்புறம் மிஸ்டேக் வந்துடக்கூடாதுல்ல. அது மூடி கிடைக்குமா? எவன் தப்பு பண்றானோ அவனை தான் இருக்கணும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் தானே வைக்கணும். அந்த ஐஸ்லேயே வைப்பாங்க. திக்காயிருக்கு. ஹலோ அண்ணே பாபா இங்கே அங்கே எல்லாத்தையும் அடிக்குதா? எல்லாத்தையும் அடிக்குதுன்னா எல்லாத்தையும் பண்ணலாம் வச்சுருக்கோம். இப்போ மூடுறதுக்கு கஷ்டப்படுறீங்க இல்லாத மூடி விடணும். முடிஞ்சு விட்டது. கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவன் அள்ளி வச்சுக்கிட்டாங்க. லேசா வைக்க போதுட்டு இல்லை. போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம். எங்கே போறீங்க? எங்கேயோ எங்கேயோ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஐஸ் கட்டில எல்லாம் அது பத்தாது. கடையில் மீன் கொண்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஷேப் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த கலர் நல்லா இருக்கு. ஐஸ் பத்தாம வச்சுப்பா. ஐஸ் எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபா. அது பத்தவங்களுக்கு திரும்ப ஃப்ரீஸ் ஆகுது. நல்லா அநியாயத்துக்கு எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் தூக்கி கொட்டுறாங்க. இருக்காங்களோ அந்த ஐஸ்ல அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஏன் பிங்கு எனக்கு அப்படி தெரிஞ்சா 2-3 ஐஸ் கலர் கலர் குளுப்பி ஐஸ். இது அங்க கொண்டு போறதுக்குள்ள உருகிருச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த இனிப்பு ஓவரா இருக்கும். பார்த்தாதான் எவ்வளவு ஜீனி போட்டாரு. உருகுது.
நல்லா இருக்கு. இவர் கடிக்கிற கடியை பார்த்தா எனக்கு பல்லு கூசுது அந்த குளிருக்கு. ஆள் தண்ணி ஃபுல்லா வெயிலுக்கு வேற லெவல் தாத்தா. காலை நல்லா சுண்ட காய வச்சுட்டு அதுல சர்க்கரையை சேர்த்து குளிர்ச்சியில வேக வச்சு எடுத்த 3 வகை கலர்ல குல்பி ஐஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் அந்த குல்பி ஐஸை உருவி பொடி பொடியா நறுக்கின பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு தூவி விட்டு எடுத்து சாப்பிடும்போது வேற லெவல். அது கை வாயெல்லாம் வடிய விட்டு சாப்பிடும்போது அந்த சின்ன வயசுல சாப்பிட்ட யாவுங்களோட இந்த குச்சியை கூட விட மனசு இல்லை. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்லா சொட்டா போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இங்க கொண்டு போய் தான் திறந்துருக்காங்க. கிரீமியா நல்லா இருக்கு. குளிப்பி செஞ்சாச்சு. குளுப்பி நல்லா இருக்குங்க. நாங்கள் ஆல்ரெடி ஏசியில் உட்காந்துருக்கோமா, இப்போ இதை பார்க்கும் போதே குளிருது. இனிப்பு எப்படி இருக்குமோன்னு நினைச்சோம், ஆனால் நல்லா இருக்கு பார்க்க. எனக்கெல்லாம் இதை சும்மா திங்க முடியாது. நல்ல இங்கேருந்து குடல் குந்தாணி எல்லாம் எரியிற அளவுக்கு ஏதாவது காரமாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது சாப்பிட்டா சரியா இருக்கும். இல்லைன்னா ஆமாம் இறங்காது, மயக்கம் வந்துடும். எனக்கு ஒரு பாதி சாப்பிட்டு போகும்போதே அப்படியே மயங்கிடுவேன். இனிப்பு கூடி மயங்கிடுவேன். எனக்கு இனிப்பு அலர்ஜி இருக்கு. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாச்சும் உரைப்பு சாப்பிடணும். ஆமா, உரைப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது சாப்பிடணும். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உரைப்பு சாப்பிட்டு அதை ஈக்குவல் பண்ணணும், இல்லாட்டி முடியாது. அதுக்கு 10 முட்டை குடல்ல இருக்கு. இது டேஸ்ட் பார்க்கணும்ல. பாருங்க, இந்த நம்ம யூஸ்வலா மட்டன் சிக்கன் மீன் அப்படி பார்த்து பழகின நமக்கு இது ஒரு விதமா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி வளர்ந்துருக்கோம் பாருங்க நம்ம எல்லாம். இந்த மத்த ஃபாரின் பிராண்ட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாகுறதுக்கு நல்லா பாலை சுண்டை காய்ச்சி நம்மளே செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கு. நம்ம வேணும்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு சீனியை கொஞ்சம் குறைச்சி, ஆனா சீனி தான் அந்த பதப்படுத்தி நல்லா இருக்குங்க. நைஸ். நீங்களும் இப்போ நல்லா சாப்பிட்ருப்பீங்க. போய் ஒரு குல்பியை வாங்கி சாப்பிட்டு அடுத்த வீடியோவுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க. நான் போய் டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.